ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டெய்லி என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வீடியோ போடுவேன். ஸோ அது கன்டினியூவாக சீரியஸாக ஓடிட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் நான் எடுக்கிற ட்ரேட்ஸை பாருங்கள். நான் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக டெய்லி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு நேஸ்டாகில் வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருந்துச்சி, பை என்ட்ரி. அந்த பை என்ட்ரி நான் எடுத்திருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் பையாகலை, ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் நான் டெய்லி ரிவ்யூ பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேவன் அக்கௌண்ட்டு. இது வந்து $10,000 அக்கௌண்ட்டு. ஆல்ரெடி நம்ம 2% ப்ராஃபிட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்றைக்கி நமக்கு 0.5% லாஸு. ஸோ இங்கே பாருங்கள், $200 ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. இப்போ 168 தான் இருக்குது. ஒரு 0.5% லாஸு. இதை பாருங்கள், க்ளோஸ்டு பொசிஷன் காமிக்கிறேன் பாருங்கள். க்ளோஸ் என்னாச்சு? ஃபோனில் காட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி லாஸ் தான். அதனால் 1.5%, 2% ப்ராஃபிட்லேருந்து 1.5%க்கு வந்துடுச்சு. சரி, நம்ம அடுத்த அக்கௌண்ட் போவோம். இது குவாண்டக்கல். இதுலேயும் நம்ம 2% ப்ராஃபிட் வச்சுருந்தோம். இந்த அக்கௌண்ட்டும் 0.5% லாஸு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ட்ரேட்ஸில் போய் பார்க்கலாம். $200 மேலே ப்ராஃபிட் வச்சுருந்தேன். இப்போ $172 தான் நமக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் அது என்ன ஆகுதுன்னு. ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் வேணால் போய் காட்டுறேன். பார்த்தீங்களா, டிபி க்ளோஸ்டு பொசிஷன், க்ளோஸ்டு பொசிஷனில் போய் பார்க்கணும். பாருங்கள், $51 லாஸ். ஸோ இன்றைக்கி வந்து 0.5% இதுலேயும் லாஸ். கோல்ட் ஃபண்டடில் வந்து $40 ஸ்டாப் லாஸ் வைப்பேன், $80 டார்கெட் வைப்பேன். ஸோ அதுவும் இன்றைக்கி லாஸ் தான். ஸோ அதுவுமே லாஸ். நான் இது $5000 அக்கௌண்ட்டு. ஒரு $150 லாஸில் இருக்குது, 3% லாஸில் இருக்குது. சரி, அதையும் நம்ம கன்டினியூ பண்ணுவோம். அடுத்து E8, இது $25,000 அக்கௌண்ட், 1 ஸ்டெப் அக்கௌண்ட்டு. இதெல்லாம் நான் வந்து 8% எடுக்கணும், 7% எடுத்துட்டேன். லாஸ்ட்டு 1%ல் அங்கேருந்து இறங்கி வந்து ரொம்ப டவுனுக்கு கொண்டு வந்துட்டேன் அக்கௌண்ட்டை. இது வந்து டோட்டலாக வேறு ஸ்ட்ராட்டஜி. அதிலலாம் 1:2 வைப்பேன், இதில் வந்து 1:3 வைப்பேன். ஸோ அதனால் இதில் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து கம்ப்ளீட்டாக வேறு. நான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்களே பாருங்கள், 1:3 வைப்பேன். அதனால் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸை டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஆவரேஜ் வின் $158, ஆவரேஜ் லாஸ் $59. இதில் பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் போயிருக்கேன்னு. கிட்டத்தட்ட இந்த பாருங்கள், இங்கே காட்டுதா, கிட்டத்தட்ட 7% போயிட்டேன். 7% போயிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு 7% லாஸுக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% லாஸ்ட்டை வந்து இப்போ அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 5% லாஸ்ட்லேயே லைட்டாக ரெக்கவர் ஆகிருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கிறதே ஒரு $500 தான் இருக்குது பேலன்ஸ். 23,500 காட்டுது பாருங்கள். $500 தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த $500 வச்சு இன்னும் $1,500 எடுத்தால் தான் நம்மளோட ஒரிஜினல் பேலன்ஸே வரும். அதுக்கப்புறம் $2,000 எடுக்கணும். அதையும் நான் ட்ரேட் பண்ணுவேன். பண்ணி அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறேங்கிறத நீங்களே பாருங்கள். எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறோம், நம்ம கையில் எதுவும் இல்லை, நம்ம முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். ப்ராஃபிட் ஆர் லாஸ் நான் உங்களுக்கு டெய்லி வீடியோ போவேன், என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் எப்படி நான் பாஸ் பண்ணுறேன், எப்படி பே அவுட் எடுக்கிறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு பார்ப்போம். பை.